வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ அதை பற்றி கொண்டு இரு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கென்று சில கிரீடங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை சத்துரு அவன் எடுக்கும்படியாக முயற்சி செய்கிறான். நாம் அதை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது, அதை பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் என்னுடைய சபையில் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, பாஸ்டர், இந்த எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்தார். அந்த கிரீடத்தை ஒரு மனிதன் அதை என்னிடத்தில் பிடுங்கும்படியாக போராடி கொண்டிருக்கிறதாக நான் சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு எப்பொழுதுமே உங்களுடைய கரத்தில் என்னுடைய கரத்தில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிரீடத்தை அவன் பிடுங்கும்படியாக முயற்சிக்கிறான். அந்த கிரீடத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக உங்கள் மத்தியில் சொன்னேன், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற முதலாவது கிரீடம் ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். 2வது அழிவில்லாத கிரீடத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். 3வது நீதியின் கிரீடத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களில் பேசினேன். இன்றைக்கு ஒரு 2 கிரீடத்தை குறித்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த 2 கிரீடத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 29வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து. பரிசுத்த கிரீடம், இங்கே ஆண்டவர் பரிசுத்த கிரீடத்தை குறித்து பேசுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த கிரீடம், இந்த பரிசுத்த கிரீடம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த கிரீடம் யாருக்கு என்றால், பரிசுத்தமாக ஜீவிக்கிறவர்களுக்கு இந்த பரிசுத்த கிரீடத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த உலகத்தினால் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ பரிசுத்தமாக ஜீவித்த அப்படி அல்ல. ஆண்டவர் எனக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த ஜீவியம், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த பரிசுத்த கிரீடத்தை கொடுக்கிறார். பிசாசு எப்பொழுதுமே நாம் பாவம் செய்ய வேண்டும், நாம் அசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம். அவன் நம்மை, வேதம் சொல்கிறது, சீயோன் குமாரத்தியை அவன் தீட்டுப்படுத்தும்படியாக முயற்சிக்கிறான். அவன் எப்பொழுதுமே நம்மை பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டும், நம்மை தீட்டுப்படுத்த வேண்டும், நம்முடைய அசுத்தப்படுத்த வேண்டும், நம்மை பாவத்தில் விழத்தள்ள வேண்டும் என்பது பிசாசுடைய ஒரு செயலாக இருக்கிறது. ஆனால் தேவன் அவர் எதை விரும்புகிறார் என்றால், நீங்களும் நானும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கிறீங்க, ஆனால் பரிசுத்தம் எப்பொழுதுமே நாம் பரிசுத்தமாக ஜீவிக்கிற இது போதும் அப்படிங்கிற நினைவு நமக்குள்ள வரக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும், நான் இன்னும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகம் நமக்குள்ள காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளி தேசங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு பிராணி, ஒரு முயல் குட்டி மாதிரி இருக்கும் அந்த பிராணி பார்க்குறதற்கு. ஆனால் அதனுடைய சரீரத்தில் முடி இருக்கும், அந்த முடி வெண்மையாக இருக்கும்.
அதை பிடிக்கிறதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா பிடிக்க முடியாது. அது எலி குகை மாதிரி குகைக்குள்ளே போய் என்ன செய்யும், ஒளிந்துக்கணும். ஆனால் அது நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அது வெளியே வரவே செய்யாது. ஆனால் அது அந்த குகைக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் சாம்பல் இல்லைன்னா குப்பை எதையாவது தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னாக்கி அதுக்கப்புறம் அதால் அங்கே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா அதை தான் உயிரை கொடுத்துரும், தான் சரீரத்தில் அந்த அழுக்கு அந்த குப்பை அதை படுகிறது அதை தாங்கிக்கவே செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு பிராணி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த பிராணியே தன் சரீரத்தில் அசுத்தம் படாதபடிக்கு தான் உயிரையும் கொடுத்துரும், ஆனால் அசுத்தப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அப்படிதான். நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். பரிசுத்த ஜீவியத்துக்காக நாம் நம்முடைய உயிரை கூட கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், துணிய வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம் நமக்கு தேவை. ஏன்னா பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த கிரீடத்தை கொடுப்பார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஏதோ அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த கிரீடம். அடுத்தபடியாக இன்னொரு கிரீடத்தை குறித்து உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். 1 பேதுரு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னாக்கி அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2வது வசனம் 3வது வசனம்லாம் வாசிக்கும் பொழுது உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது மேய்ப்பர்களுக்கு சபை போதகர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிரீடம், மகிமையுள்ள வாடாத கிரீடம். சபையை நடத்துகிற சபையினுடைய போதகர்கள் நீங்க செய்கிற ஊழியத்தை கட்டாயத்தினால் அல்ல, நீங்க மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். அதான் அங்க சொல்லுகிறது. நீங்க கட்டாயமாய் அல்ல, கட்டாயத்தினால செய்யக்கூடாது, மனப்பூர்வமாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீங்க மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். 2வது அங்க சொல்லு, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, பணத்துக்காக அல்ல. ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா நமக்கு அப்படிங்கிறதற்காக அல்ல. இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் எதற்காக செய்யப்படுகிறது என்றால் ஆதாயத்திற்காக. இன்றைக்கு ஊழியத்தை ஆதாய தொழிலாக என்ன செய்துட்டாங்க, மாற்றிவிட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்களும் நானும் கட்டாயத்தினால் அல்ல, அவலட்சணமான இந்த ஆதாயத்திற்காக அல்ல, மனப்பூர்வமாக அதை கர்த்தருக்கென்று நம்ம என்ன செய்யணும், மனுஷனுக்காக அல்ல. ஊழியம் செய்கிற நம்ம மனுஷனுக்காக அல்ல, சபையை நடத்துகிற நாம் மனுஷருக்காக அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாக, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, மனப்பூர்வமாக அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். அப்படி செய்வோம் என்றால் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார்கள். அந்த பத்திரிகை ஆரம்பித்து சில மாதங்கள் அவர்கள் நடத்தினார்கள். ஆனால் சில மாதங்களுக்கு பிற்பாடு அந்த பத்திரிகை அவர் போடுவதை நிறுத்திட்டாங்க. அப்போ நான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, பத்திரிக்கை போட்டேன், பணம் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை, எந்த ஆதாயமும் இல்லை, காணிக்க ஒன்றுமே வரல, அதனால் அந்த பத்திரிக்கை செஞ்சுட்டேன், நிறுத்திட்டேன். அவர் ஒரு பெரிய சபை போதகர். ஆனால் அவர் நினச்சிருந்தா பத்திரிக்கை நிறுத்தாமல் போடலாம். அவர்கிட்ட அவ்வளோ காணிக்கைகள் வருது, பணங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, வசதி இருக்குது. ஆனாலும் கூட
இதில் பத்திரிக்கை ஊழியம் செய்கிறதுனால ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்பதற்காக தான் செஞ்சாங்க. கர்த்தருக்காக செய்யலை, ஆண்டவர் சொன்னதுனால செய்யலை, கர்த்தருக்காக செய்யலை. இப்போ நாங்களும் பத்திரிக்கை ஊழியம் நடத்துகிறோம். 5 ரூபா காணிக்க வரவே செய்யாது. ஆனால் இது வரைக்கும் கண்டினியூவாக நடத்துகிறோம். ஏன்னா கர்த்தர் சொன்னார். ஆமாம், கர்த்தர் கொடுத்த தரிசனத்தினால நாங்கள் நடத்துகிறோம். அதை இதுவரைக்கும் தடை இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துகிறதற்கு உதவி செய்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் சரி, அதை கர்த்தருக்காக செய்ய வேண்டும், மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். உங்கள் சபையில் ஒரு சின்ன ஊழியம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், சண்டே கிளாஸ் ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், இல்லை அப்படின்னாக்க சமைக்கிற ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், இல்லை சுத்தம் பண்ணக்கூடிய ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், இல்லை ஜெப ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், இல்லை சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஊழியத்தை கொடுத்திருக்கலாம். தேவன் உங்களுக்கு எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் சரி, அதில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்பதற்காக செய்யக்கூடாது. மனப்பூர்வமாக அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் அதை மனப்பூர்வமாக அதை கர்த்தருக்கென்று செய்வோம் என்றால், நிச்சயமாக பிரதான மேய்ப்பர் அவர் வெளிப்படும் பொழுது அவர் நமக்கு மகிமையுள்ள வாடாத அந்த கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனப்பூர்வமாக ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, மனுஷனுக்காக கர்த்தருக்காக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமே. கண்களை மூடி. எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக ஜீவிக்க நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற அந்த பரிசுத்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர், 2வது நீங்கள் சொன்னீங்கப்பா, ஊழியம் செய்கிறவர்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீரா. மனுஷனுக்காக அல்ல, கர்த்தருக்காக, கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாக செய்கிற ஊழியத்தை அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, ஆதாய தொழிலாக எண்ணி அல்லப்பா, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக ஒரு அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு உடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் மீது இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது உம்முடைய கரத்தினால் கர்த்தர் தொடுகிறபடியா நன்றி. இப்பொழுதே கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது உங்களுடைய திருமண காரியத்தில் காணப்படுகிற தடைகள் விலகுகிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து கொடுக்கிறார். இன்றைக்கே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். நீர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி The Apostolic Mission Church, Pastor J. செல்வகுமார், P. 71 2/18 மற்றும் 71 3/18, கௌதம் நகர், A காலனி, ராமலிங்கா ஸ்கூல் எதிர்ப்புறம், கோவண்டி, மும்பை 400043. 24 மணி நேர ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9594776787 மற்றும் 7021788360. அன்றாட ஜெப பதிவுகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள த அப்போஸ்டலிக் மிஷன் சர்ச் என்கிற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.